பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் இடத்துல தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தேவனுக்காக பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பக்தியாய் வாழக்கூடிய ஜனங்கள், நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன். நிறைய நேரத்தில் அப்படி ஆண்டவர் உங்களை வைத்ததுனால தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். பெருமையாக இருந்துடாதீங்க. நான் கரெக்டாக இருக்கிறேன் பார், நான் சரியாக இருக்கிறேன் பார், அவன் பார் சரியில்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ நின்று கொண்டிருக்கிறியா? கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். நீ நிற்பதற்கு தேவன் வேண்டிய பலனை கொடுத்துருக்கிறார். மற்றவர்கள் நிற்க முடியாதவங்களை பார்த்து பண்ண, நீ எதிர்வாதமாய் திமிராய் பேசக்கூடாது. நீ நிறைய நேரத்தில் உனக்கு நிற்க தேவன் வேண்டிய வசனங்களை கொடுத்து உன்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறான். அதனால தான் நீ பரிசுத்தமாக இருக்கிற, அதனால தான் நீ உண்மையாக இருக்கிற, அதனால தான் நீ தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படுகிறாய். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக காணுகிறவங்க டக்குன்னு இடறி போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, திடீர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை சந்திக்கும்போது நாம் குறைப்பட்டவர்களாய் மாறுவோம். 8ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், 1லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். அங்கே இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வந்திருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்டமாக வரும்போது அங்கே பாருங்கள், பாலாக்கு என்ன பண்ணுறாங்க, இதை அறிந்து கொண்டு இவர்களை நாம் எப்படி துரத்துவது, இவர்களை எப்படி நாம் அழிப்பது, அவர்களை எப்படி மேற்கொள்வது என்பது ஐடியா பாடுறான். அப்போ பார்த்தாங்க, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், பீலையாம் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த பீலையாமை நாம் என்ன பண்ண சந்திக்கும் போது, இந்த மனிதன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த மனிதன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டு போவான். அப்ப பாருங்க, இவரை குறித்து தேவன் வைத்த பெரிய திட்டம், இவரை கொண்டு தான் இவர் சொன்னால் நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு மனிதனை அந்த மனிதன் தேடி வந்து கூலி போர்த்துக்கிறார். நீங்க வாங்க என் கூட வந்து என்ன பண்ணுங்க, அவங்கள சபிக்கணும்னு சொல்லும்போது, இந்த சாபத்தை சொல்லும்போது, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் தேவனோடு கூட இருக்கக்கூடிய மனுஷன், இப்படி வந்தாங்களே என்ன சொல்லணும், இவரு சொல்லணும், இரவு தங்குங்க, காலையில் பார்க்கலாம் அப்படின்றது. இரவிலே தேவன் இவரோடு கூட இடைப்படுகிறார், இடைப்பட்டு சொல்லுகிறார், யார் உன் இடத்துல வந்தது? அப்போதான் சொல்றாரு, பாலாக்குற மாதிரி ஆட்கள் அமைச்சு வச்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதன் வந்திருக்கான். அப்போ தேவன் பீலை மாவட்டத்தில் என்ன பண்ணுறாரு, யார் வந்தது உன் இடத்துல அப்படின்னு சொல்லி, எந்த மனிதர் அப்படின்னா. அப்போ தான் அவர் சொல்கிறார், 10ஆம் வசனம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இப்படி வந்தாங்க, இப்படி நிற்கிறாங்க, அப்படியா அவங்ககிட்ட சொல்லிடு இல்லைன்ட்டு. ஏன் வந்தாங்கன்னா, இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு, அந்த கூட்டத்தை. அப்போ பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். இதுக்காக தான் வந்திருக்காங்க. பூமியை ஒரு கூட்டம் வந்து விசாலத்தில் மூட வந்துக்குது. அப்போ அவ்வளோ ஏராளமான ஜனங்க வந்திருக்கு. அந்த ஜனத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது, அதுக்காகத்தான் என்கிட்ட வந்திருக்காங்க. இவர் 12ஆம் வசனத்தில் அவர் கூட பேசும்போது சொல்லிட்டாரு, நீ அந்த ஜனத்தை சபிக்க வேண்டாம், அந்த ஜனத்தை ஆசீர்வதி, அந்த ஜனம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு கதை. ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ பீலையாம் என்ன சொன்னார், நீங்கள் இப்போ வந்துட்டு தேவன் சொன்னதை. ஆனால் இந்த மனிதனும் திரும்ப பாருங்க போய் அங்கே சொல்லிவிட்டு பாலாக்கு என்ன பண்ணுறான், இன்னும் பெரிய ஆட்களை அனுப்பி இந்த மனிதனோடு பேசும்போது, உனக்கு வெகுமதியில் கொடுப்பேன் என்று சொல்லும்போது, இந்த மனிதன் அவர்களோடு கூட பயணம் செய்கிறவனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தமான இருக்கேன், பக்தியாக இருக்கேன், நான் கரெக்டாக நடந்துக்கணும், மறுபடியும் அந்த பிரச்சனை ஒன்று தாக்கும், மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்து என்ன பண்ணோம், நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டியது. ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால் உடனே பண்ண, அந்த பிரச்சனை இனி என் வாழ்க்கையில் இதை நான் பார்க்காதபடிக்கு, இது என் வாழ்க்கையில் நான் இந்த காரியங்களை அனுபவிக்காதபடிக்கு இவைகளை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாருன்னு கேட்கலாம். எனக்கு கூட இங்கே ஜுரம் வந்துங்க, நான் நல்லா ஆயிட்டேங்க, எனக்கு கூட இப்படி இருந்துங்க, நான் இப்படி ஆயிட்டேங்க, எப்படியே சொல்லுவாங்க. அடுத்த நாள் திரும்ப வியாதி உள்ளவங்களாம் மாறிப்பாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு வந்ததை நீ என்ன பண்ண தெரியல, திரும்ப கட்டி ஜபிக்க தெரியாமல் போயிட்டு அது திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் வந்து உன்னை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு நாள் ஒரு ஆபத்துக்கு நீ தப்பிக்கப்பட்டிருப்பாய், திரும்பவும் அப்படியாப்பட்ட ஆபத்து எனக்கும் என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு தெய்வம் பாதுகாக்க வேண்டும். இதை கேட்போமா? கேட்பதில்லை. ஏதோ நான் தப்பியாக வந்தேன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமா பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நேரிடுதோ அதை தேவனிடத்தில் சொல்லி
எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை உண்டாக்கின ஜனங்களுக்கு இது வராதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும், ஒரு பாதுகாப்பை கொடுங்கம்மா ஆண்டவர்னு கேட்கணும். அப்போ இந்த மனிதன் பாருங்க, எனக்கு வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் கொடுத்தா கூட நான் பண்ண மாட்டேன், அந்த காரியத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று தன்னை ஒரு நல்ல மனிதனை போல காண்பித்து கொண்டார் பிழையாம். இது அன்றைக்கு நடந்த ஒரு விஷயம், இது அன்றைக்கு நடந்த ஒரு காரியம். இது யாருன்னா தெரியுமா? தெரியாது. அப்போ பிழையாம் ஒரு நல்ல மனிதன் தானே, கொடுத்ததெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டானே அநேகர் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த மனிதனுடைய காரியங்களை பின்வரும் நாட்களிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. நல்லா கவனிங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது செம்மையான வழியை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த பிழையாம். சரியான வழியிலே ஒரு மனிதன் நடந்து போயிருக்க, ஒரு குறுக்கிலே ஒரு மனிதன் வந்து உன்னை வந்து வேற விஷயத்துக்கு அழைக்கும் போது நீ அந்த விஷயத்துக்குள்ள கடந்து போயிட்டு தப்பி போய் மற்றவர்கள் அப்படிப்பட்ட வழியில போவதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக மாறிட்ட. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சரியாய் வாழ்வது போல அப்படி ஒரு போர்வை பற்றின்னு காமிச்சிடக்கூடாது. அநேக நேரங்களில் மனிதராகிய நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நீங்கள் பவுலை குறித்து பார்க்கும்போது பாருங்க, பாவியில பிரதான பாவி, என் நீதி அழுக்கான கந்தை என்று அவ்வளோ பெரிய பரிசுத்தவானாய் அப்போஸ்தலனாய் காணப்படுகிற ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு நாம் என்ன போல பரிசுத்தம் இருக்கா, என்ன போல நீதி இருக்கா, இப்படியே தனக்குள்ளே பேசி கொண்டிருக்குது. நிறைய நேரத்தில் பாருங்க, இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நான் இவ்வளோ உண்மையாக இருக்குன்னா அந்த உண்மையாய் வாழ்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் தாழ்மையாக என்ன பண்ண, தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெருமை பாராட்டக்கூடாது, பெருமையாக நிற்கக்கூடாது, அது உங்களை விழை பண்ணிவிடும். பெருமையுள்ளனுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார். அப்போ இந்த மனிதன் பாருங்க, இப்படி ஒரு தவறான வழியில் நடக்கக்கூடாது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த ஒரு மனிதன் தான், அநீதத்தின் கூலியை விரும்பின ஒரு மனிதன் தான். இந்த மனிதன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிளாக மாறிட்டான். இவன் நினச்சினுக்கா நாம் பண்ணது யாருக்குமே தெரியாதுன்னு. பின்வரும் நாட்களில் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை குறித்து ஒரு நாள் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், உன் வாழ்க்கை கருத்தை குறித்து சொல்லும்போது நீ வெட்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் உன்னை குறித்து ஒரு சரியான திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். நீ எதை செய்தாலும் தேவன் நாமம் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இந்த மனிதன் நடந்து வந்த காரியங்களை பாருங்க, தப்பி போற ஒரு மனுஷன். எவ்வளவு பெரிய உயர்வுல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ சபித்தால் சபிக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் உனக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானங்கள், அந்த இஸ்ரவேல் மக்களையே ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்க. ஆனால் நீயும் தப்பி போகிற ஒரு மனிதனாய் காணப்படுற. சின்ன சின்ன காரியங்களுக்கு உன் வழியை மாற்றிக்கொள்கிற மனுஷனாக இருக்கிறாயே. வேதத்தில் பாருங்க, எலிசா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி. இந்த எலிசா மரிப்பார் என்று சொன்னால் இவருக்கு அடுத்தது இவர் தான் வந்திருக்கணும். கேயாசி தான் ஒரு தீர்க்கதரிசியாக மாறி இருக்கணும். ஆனால் இந்த மனிதனும் பாருங்க, நாகமான் என்ற ஒரு மனிதன் குஷ்டரோகம் சுகம் பெற்று அவன் பொண்ணும் பொருளும் எடுத்து வந்து கொடுக்கும் போது கவனிச்சு தீர்க்கதரிசி வாங்கலை, வேண்டாம் எனக்கு அதை கொண்டு போன்ட்டார். இந்த மனிதனோ கேயாசி பாருங்க, எலிசா வாங்காததை நான் வாங்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பின்தொடர்ந்து வழியை விட்டு தப்பி போய் அந்த வழியில் நடக்க சொன்னால் வேண்டாம் என்ற ஒரு வழியில் இவர் நடக்கணும். இல்லை, நான் அதை வாங்கி கொண்டு வந்துடுவேன், அதை வாங்காமல் இருக்க மாட்டேன். ஒரு சிலருக்கு ஆசை அப்படிதான். ஒரு சிலர் பணம் கொடுக்குறாங்க, ஒரு காரியங்கள் தராங்கன்னு சொன்னால் அப்படியே தூக்கம் வராது. எப்போ காலையில் ஏஞ்சிப்போம், கடகடன் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடலாம். அங்கே போயிட்டு அவன் எப்படி சம்பாதிச்சான்னு தெரியுமா? அது எந்த சாபத்துக்குரிய பணம் தெரியுமா அவனுக்கு? அது உன் வாழ்க்கை கெடுத்து போய்ட்டு. அநீதத்தின் கூலியை விரும்பக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடாது. நீ விரும்பியனா உன் வீட்டுக்குள்ளே அந்த சாபத்தை கொண்டு வந்துடுவேன். உன் வீடு சபிக்கப்பட்ட ஒரு வீடாக மாட்டும். ஒரு மனிதன் வாங்கி கொண்டு வந்தான், அந்த மேட்டு வழியாக வரும்போது என்ன பண்ணா, வந்தவன் இறக்கி வச்சுட்டு போயின்னுட்டான். அங்கே வந்துன்னு கேட்டார், எங்கே போயிட்டு வந்தேன்? அப்போ கேட்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன். நீ அந்த ரதத்து பின்னாடி ஓடும்போது அதை வாங்கும்போது என் மனம் கூட வரலையா? பாருங்க, ஒரு பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுற ஒரு மனுஷனுடைய மனமே உன் பின்னாடி வந்து உன்னை அறிந்து கொள்ளணும்னா எனக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறாரே, என்னை ஆளுகை செய்கிற தெய்வம் இருக்கிறாரே,
அவர் உன்னை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார், உன்னை எவ்வளவாய் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநீதத்தின் கூலி பின்னாடி ஓடுகிற ஜனமாக இருக்காது, அநீதத்தின் கூலியை வாங்கி கொண்டு போகாது. கழுத பாருங்க பேச்சு, கழுதைக்கு தெரியுது முன்னாடி ஒரு தெய்வம் இருக்கிறான்ட்டு, பணத்துக்கு முன்னாடி ஓடினவனுக்கு தெரியல யார் இருக்காங்கன்ட்டு. தேவன் முன்பாக நிற்பதை பார்க்கவில்லை, ஏன்னா கண்ணு கூட போயிடுச்சு. அவன் கண்ணுக்கு தெரியல, அவன் கண்ணுக்கு தெரியல, இதை போட்டு அடிக்கிறான். அது பாருங்க, அது பேசி என்ன பண்ணுறது, அவனை உணர்த்துது, அது உணர்த்தும்படிக்கு வச்சுட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு வகையில் தவறி போயிருப்பீங்கன்னா இந்த செய்தியை கேட்கும்போது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். என்னை கூட ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உணர்த்தினார்னா, என்ன கூட மற்ற முன்னாடி தெரிய வச்சேன்னா நான் வெட்கத்தோடு இருப்பேனே. இவங்க முன்னாடி நான் வேணாம்லாம் சொல்லிட்டேன், ஆனால் அந்த பக்கம் போனால் அது மேலே ஆசைப்படுத்தானே. இந்த மலைக்கு போனாலும் வரேன், அந்த மலைக்கு போனாலும் வரேன், இந்த இடத்துல போனாலும் வரேன், அந்த இடத்துல போனாலும் பின்னாடி 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 போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்படி ஆச்சு அதை நான் கொடுக்க மாட்டாங்களா, வாங்கிட மாட்டேனா? இந்த எண்ணமுள்ள ஒரு மகனாய் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், அதில் 11ஆம் வசனம் வாசி. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவங்க யாரா மாறிட்டுன்னா ஒரு வஞ்சகக்காரனாய் மாறிவிட்டான். கவனிங்க, இந்த ஆவியானவர் திரும்ப யூதாவுக்கு வெளிப்படுத்தும் போது இந்த மனிதன் ஒரு வஞ்சகக்காரன். வஞ்சகக்காரன் தனக்கு மாத்திரம் தன்னுடைய காரியங்கள் நல்லா இருக்க வேண்டும், தான் விரும்புகிற காரியம் கிடைக்க வேண்டும். அத்தனை பேர் அழிஞ்சா பரவாயில்லைங்க, நான் ஒருத்த மாத்திரம் பொண்ணு பொருளோடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை கொண்ட ஒரு மனிதன் வஞ்சகக்காரன். இவன் வஞ்சிக்கக்கூடியவன். இங்கே நீங்கள் 3 மனிதரை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு காமிக்கிறார். இந்த காயனை நீங்கள் பார்க்கும்போது இந்த காயன் எப்படியாப்பட்டவன்? தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு அவன் கொன்று போட்டவன். அவன் ஒரு வஞ்சகக்காரன். என்னை புகழ்ச்சியாக பேசவில்லை, என்னை அவர் மதிக்கவில்லை. பார்த்தீங்களா? அப்படி எண்ணிக்கொண்ட மனிதன் அவன். அடுத்ததா இந்த மனிதன் வந்து அமர்ந்து விட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனிங்க, கோராகை குறித்து பேசுகிறார். இந்த கோராக பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் அங்கே இருக்கணுமா, நான் ஏன் தூபம் காட்டக்கூடாதா, நாங்கள் ஏன் நிற்கக்கூடாதா? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய உயர்வுக்காக. இப்போ இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் இருக்காங்க? வஞ்சக லிஸ்ட்டில் காணப்படுறாங்க. கவனிங்க, இந்த காயனுக்கு தேவனோட உறவு அவ்வளவா இல்லைங்க. அவன் தவறு செய்து கரெக்டு தான். இந்த கோரா கூட தேவன் பேசல, அந்த மனிதன் தவறு செய்து கரெக்டு. ஆனால் பீலையாம் கூட தேவன் பேசுகிற தேவன் ஆச்சே, பீலையாம் தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதன் ஆச்சே. ஆனால் இன்னைக்கு தேவ உறவுள்ள ஜனங்களே, புறஜாதி மக்களுக்கு சத்தியம் தெரியாதுங்க, அவரோடு கூட தேவன் பேசலைங்க, தேவனோடு கூட அவங்க பேசவே மாட்டாங்க. அவர்கள் தவறு பண்ணலாங்க. நீயும் நானும் தேவனோடு கூட பேசக்கூடிய மனிதர்களாய், தேவன் நம்மளோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாரே, நீ என்ன தவறு பண்ணலாமா, தவறு செய்யலாமா, தவறு செய்கிற காரியங்கள் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளு, இன்னைக்கு உன்னை மாற்றிக்கொள்ளு. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் எப்படியாப்பட்ட பிழையாம் கொண்டு வந்த காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையை நான் தவறு உள்ளவனாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீ தேவனத்தில் கேட்டுப்பார், தேவன் உனக்கு உதவி செய்வார், தேவன் தேவை சந்திப்பார், தேவன் உன்னை வழிநடத்துவார். இன்னைக்கு உன்னுடைய காரியங்களை எது குறைவாக இருக்குன்னு கேளு. எந்த காரியங்களை நீ குறைப்பட்டிருக்கிறாய், எந்த காரியம் குறைவுள்ளதாக இருக்குது, இன்றைக்கி அதை நீ மாற்றிக்கொள். நிறைய காரியங்களை நீங்கள் தவறான ஒரு உபதேசத்தை இந்த மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்த மனிதன் தான் இவன். வெளிப்படுத்தல் 2:14 போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உபதேசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏதாவது தவறான உபதேசத்தை கற்றுக் கொடுத்து ஜனங்களை வழிநடத்தக்கூடாது. தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாய் நடங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை போல நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க வேண்டிய நாங்கள் தப்பிப்போகிற ஜனமாய் இராதபடிக்கு, வஞ்சகமாய் நடந்து கொள்ளாதபடிக்கு, தவறான ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜனமாய் இராதபடிக்கு, ஒவ்வொருவரும் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஜனங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் தேவன் விரும்புகிற வழியிலே நடந்து தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நடக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வழிநடத்துங்க. இந்த பீலையாமை ஒரு முன் உதாரணமாய் வைத்திருக்கீங்க. பீலையாமை போல வேறு யாரும் மாறக்கூடாது. கேஸ் மாறியிருக்கான். அப்படி யாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஜனங்கள் அப்படி மாறக்கூடியவங்க வந்தால் அவர்களை மாற்றி இந்த நாளிலே அதிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும். ஆசீர்வதிங்க, பெரிய கட்சி. இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.
ஆமென்.